நமஸ்காரம். ஐப்பசி ரேவதி நட்சத்திரம் எறும்பி அப்பா அவர்களின் திருநட்சத்திரம். யார் இந்த எறும்பி அப்பா? வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மாமுனிகள், அதாவது பெரியஜியர் என்று அழைக்கப்பட்ட மணவாள மாமுனிகளின் சிஷ்யர், அஷ்டதிக்கஜங்களுள் ஒருவர். எவ்வாறு இவர் மாமுனிகளின் சிஷ்யரானார் அப்படிங்கிறத பார்ப்போம். உண்ண மறுத்து தன்னுடைய ஊரான எறும்பிக்கு திரும்பி செல்கிறார். அங்கே சென்றபோது அவர் மறுபடியும் பெருமாளுக்கு காலையில் எழுந்து ததியாரணம் பண்ணணும். பெருமாளுக்கு சிவராஜன் என்று ஒருவர் இருந்தார். அவர் எறும்பியூரில் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் ஸ்ரீராமனை வணங்கி அவருக்கு நித்திய பூஜைகள் செய்து வந்தார். அவருக்கு மாமுனிகள் பற்றி தெரிய வருகிறது. ஸ்ரீரங்கத்திலே மணவாள மாமுனிகள் இருக்கிறார். அவர் காலக்ஷேபம் செய்கிறார். பெருமாளிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிறார். சிஷியர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு மணவாள மாமுனிகளை தரிசிப்பதற்காக ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார். அவ்வாறு வந்தபோது மாமுனிகள் காலக்ஷேபம், திருவாய்மொழி காலக்ஷேபம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காலக்ஷேபத்திலே அன்றைய தினம் உயர்வர என்ற பாசுரத்திற்கான, திருவாய்மொழி பாசுரத்துக்கான விளக்கத்தை அருளி செய்து கொண்டிருக்கிறார். இதை கேட்ட எறும்பி அப்பா அப்படியே மனம் நிகழ்ந்து போகிறார். ஸ்ரீமன் நாராயணனே பரத்வம் என்ற இந்த வேதாந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு மனம் நிகழ்ந்து போகிறார். அப்பொழுது மாமுனிகள் அவரை உணவருந்த அழைக்கிறார். ஆனால் சந்நியாசியிடம் நாம் உணவருந்த வேண்டாம் என்று நினைத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு எறும்பியூருக்கு மறுபடியும் சேர்கிறார். சேர்ந்த பிறகு அடுத்த நாள் காலை பெருமாளுக்கு திருவார்த்தனம் பண்ண, அதாவது பெருமாளை பூஜிக்க அந்த கதவை திறக்கிறதுக்கு பார்க்கிறார். அப்போ முடியவில்லை. ஆகா, ஏதோ தவறு நடந்து விட்டது என்று நினைத்து அவர் அப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்று முழுதும் அவர் சாப்பிடல. ஏன்னா பெருமாளுக்கு ஏதாவது நிவேதனம் பண்ணிட்டு பெருமாள் ஏற்றுக்கொண்டால்தான் அதை சாப்பிடுவார்கள். அப்படி ஒரு பக்தி அவர்களிடத்தில் இருந்தது. அப்போது இவர் என்ன பண்ணுறார், அன்றைக்கு முழுவதும் சாப்பிடலை. ஐயோ, ராமபிரானி சாப்பிடாமல் இருக்கிறானே, தனது கிரகத்தில் இல்லத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் ராமபிரான் சாப்பிடவில்லையே என்று அவரும் அன்றைய நாள் முழுவதும் ஒன்றும் எடுத்துக்கொள்ளாமல் இரவில் தூங்கப் போகிறார். அவருக்கு கனவு. என்ன கனவு என்றால், ஆதிசேஷன் அவதாரம்தான் மாமுனிகள் என்று ராமபிரான் கனவிலே அருளி செய்கிறான். இதை கண்டதும் தேவராஜன் சுவாமி மீண்டும் தன் தவறை உணர்ந்து, ஐயோ, தவறு செய்துவிட்டமே, மாமுனிகள் ஆதிசேஷனின் அவதாரமா என்று நினைத்து மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பி வருகிறார். அங்கே மாமுனிகளிடம் பிழை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து அருளுங்கள் என்று கேட்டார். அன்றைய தினத்திலிருந்து எறும்பி அப்பா என்ற திருநாமம் பெற்று கோயில் கந்தாடை அண்ணன் அவர்களின் புருஷகாரத்தால் மாமுனிகளிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று சிஷ்யராகி அஷ்ட திக்கஜங்களில் ஒருவரும் ஆனார். ஸ்ரீ எறும்பியப்பா சுவாமியுடைய திருநட்சத்திரம் ஐப்பசி ரேவதி. எறும்பியப்பா 2 கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். பூர்வ உத்திர தினச்சாரிய அப்படிங்கிற ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். மாமுனிகளின் சிறப்புகளை எடுத்து சொல்கிறார். எறும்பியப்பா சுவாமியை தியானிப்போம். ரேவதி அன்று திருமாலை சேவிப்பது சிறப்பை தரும். அரங்கனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.